வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் எல்லாருமே ஸ்மாக் டவுன் பார்த்துருப்பீங்க. மெயின் ஈவெண்ட்டாக என்னங்க நடந்தது? கோடி ரோட்ஸும் ராண்டி ஆட்டனும் மாறி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நம்ம கோடி ரோட்ஸ் ஒரு ஸ்டீல் சேர் எடுத்து ராண்டி ஆட்டனுடைய கழுத்தை உடைக்கலாம் ட்ரை பண்ணும்போது ரெஃபரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துன மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறமா ஆஃபேரில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச்சு ஓபா ஃபெமி கூட சேர்ந்து வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக விஷன் டீம் எதிர்த்து மோதுறாரு. வேர்ல்டு டைட்டிலுக்காக மோதினவர் டாக் டீம் டைட்டிலுக்காக மோதுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியும் வருகிறாரு. ஓபா ஃபெமி வந்ததுக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்து அந்த மேட்சையும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கைஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஓபா அண்ட் கோடி ரெண்டு பேருமே டாக் டீமாக இணைந்து விஷன் டீமுக்கு எதிராக மோதுறாங்க. நான் ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, மூணு தடவை இல்லை, பல தடவை சொன்ன விஷயம் தான். டபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோரி தான். இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகணும். அது எப்படி ஆகணும்? மேக்ஸின் திருப்பி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பனண்டோடைய கட்டையை துவம்சம் பண்ணிடுவாங்க. அந்த கட்டை கலைஞரும். அதனால் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைமரில் வெற்றி பெற மாதிரி காட்டுவாங்க. அதே தான் இந்த தடவை செத்ரோன்ஸுக்கு பதிலாக கோடி ரோட்ஸு. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு லைவ் ஷோவில் நடந்தது. அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெஸ்லருடைய கட்டையை மேக்ஸின் வந்து கலைக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதே விஷயம் தான் நடந்திருக்குது. ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓபா ஃபெமியும் பிரான் பிரேக்கரும் நேருக்கு நேர் பார்த்த விஷயம் நல்லா இருக்குது. டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஷோலலாம் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மெயின் ஷோலையே நடத்திட்டாங்க. கேட்டால் நாங்கள் டிவியில் காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மெயின் கார்டு ரெஸ்லரான ஓபா கோடி இவங்கெல்லாம் டாக் டீம் சாம்பியன்ஷிப் பார்க்க மோதுறது, அதில் இந்த மாதிரி அடிவிட்டு தோற்று போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பார்க்க வந்து எல்லாருமே ஸ்மாக் டவுன் ஆடியன்ஸ் தானே. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணல, அதனால் இதெல்லாம் செல்லுபடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மேட்சை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய நிகழ்வுகள் பேக் ஸ்டேஜில் நடந்துருக்குது. அதை பற்றி நம்ம படிப்படியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜரை பார்க்கறதுக்காக பிளாக் மோனே வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூலியா வந்து நீ வந்து பண்ண சேட்டைகள்லாம் போதும், நான் உன்னை அஃபிஷியலி சேலஞ்ச் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் வந்து உன் கூட நான் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்மாக் டவுன் டேப்பிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு, 2 மணி நேரத்தை தாண்டிட்டு அப்படிங்கிறதுனால இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மேற்கொரோனா அடிபட்டு கிடக்கும்போது அந்த இடத்துக்கு நீண்ட நாட்களாக காணாமல் போன செல்லா புள்ள நம்ம மிஸ்ஸும் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த குலாக்காட்ட கூட்டம் வர்றாரு. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்னு சொல்லிட்டு ஒரு டீமை உருவாக்குனாங்க. ஆனால் அது எங்கே போச்சுன்னே தெரில. கடைசியாக தேனோசன்கிட்ட செருப்படிட்டு வாங்கிட்டு போனவங்க. இப்போது மிஸ் பார்த்தீங்கன்னா மேற்கொரோனா கூட ஒரு ஃபியூட் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு விஷயம் கைஸ், நம்ம மேற்கொரோனா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகும்போது அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அடுத்த நாளே பிடுங்கினவர் இந்த மிஸ். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அப்புறம் சினுஸ்கே நக்கமுரா ஒரு விஷயத்தை வீடியோ மூலியமாக சொல்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ டபிள்யூடபிள்யூ டாக் டீம் சாம்பியனா ஆயிருக்கிற எம்எஃப்டி எதிர்த்து மோததுக்காக சின்ஸ்கே நாகமுரா கூடிய சீக்கிரம் வரப்போகிறாரு. டிக்கிங் டைம் பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லிட்டு என்னுடைய மிஸ்ட்ரி பார்ட்னர் யார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. மிஸ்ட்ரி பார்ட்னர் யார் அப்படிங்கிறத பேக்ரவுண்டில் காட்டுறாங்க. ஆக்சுவலி அது ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் ஆனால் யார் அப்படிங்கிறத டபிள்யூபிள்யூ சர்ப்ரைஸாக வச்சுருக்கிறாங்க. நான் கூட இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு இவங்க வந்து டெபியூட் ஆவாங்கன்னு நினச்சேன், வரல. மேபி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே இன்வெஸ்ட்மெண்ட்டனோ அல்லது அதுக்கு அடுத்த வாரமோ பார்த்தீங்கன்னா இது யார் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எம்எஃப்டி எதிர்த்து சின்ஸ்கே நாகமுரா பார்த்தீங்கன்னா ஒரு புது டாக் டீமை கூட்டிகிட்டு வராரு. அது யாராக இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேஜ் அக்கா ஒரு சரியான காமெடி பண்ணாங்க. அதாவது பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனுக்கு வந்தாங்க. அப்புறம் இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ப்ரீ பெல்லா கூட சேர்ந்து இருந்தது, நிக்கி பெல்லா அட்டாக் பண்ணது இதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கேமராமேன் கிட்ட ஓகே முடிஞ்சதில்ல, கட் ஆகிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கேமராமேனும் எஸ் கட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தெல்லாம் அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை கட் பண்ணாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. அதாவது அந்த ப்ரொமோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நார்மலாக பேசுவோம்ல, அதையும் சேர்த்து வீடியோவே போட்டுட்ருக்காங்க. கேமரான் மேன் பார்த்தீங்கன்னா அதை அப்படி வீடியோவாக எடுத்துருக்கிறாரு. எடிட்டர் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணாமல் போட்டிருக்கிறாரு. இன்னும் டபிள்யூபிள்யூட யூடியூப் சேனலில் தான் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஒருவேளை டபிள்யூபிள்யூ பார்வையில் இது போச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை அந்த எடிட்டிங் ப்ரோசிங்கில் ட்ரிம் பண்ணிடுவாங்க.
WWE அதிகாரப்பூர்வமாக கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் சண்டே நைட் மெயின் ஈவென்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த தடவை சண்டே நடக்குது, அப்புறம் திங்கக்கிழமை பார்க்க போகிறோம். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு ஃபியூடை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும், அதை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம மேட்சை கிரியேட் பண்ணணும், இது ஒரு வெப்பன்ஸ் மேட்ச் மாதிரி டிஸ்குவாலிஃபை மேட்ச் மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் வச்சிருக்கிறாங்க. அதை தான் இன்றைக்கான ஸ்மாக்டவுன்லையும் காட்டியிருப்பாங்க. படம்னா காட்டி என்ன பிரோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் கிடையாது. என்னப்பா அப்படி சொல்கிற, ராண்டி வெர்சஸ் கோடி எம்புட்டு பெரிய ஃபியூடு தெரியுமா அப்படிங்க கேட்கறதுலாம் புரியுது. பட் ஆனால் புளிச்சு போன ஃபியூட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை பயங்கரமாக தாக்குறது, கழுத்தை உடைக்கிற மாதிரி காட்டினது, அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டனோட கழுத்தை உடைக்கிற மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுலாம் காட்டினாங்கல்ல. இதே WWE தான் நேற்றுக்கு கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ஒரு லைவ் ஷோவில் மேட்சை நடத்துனாங்க. அதை கூட நம்ம சேனலில் ரிவ்யூவாக போட்டிருந்தோம். இதில் என்ன விஷயம்னா, இது டிஸ்குவாலிஃபையோ அல்லது நார்மலாக முடிகிறதோ அந்த மாதிரி இல்லை. கோடி ரோட்ஸ்க்கும் ராண்டி ஆர்டனுக்கும் இது ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்சாக நடந்திருக்குது. எந்த வெப்பன்ஸ் வேணாலும் எடுத்து அடிச்சுக்கலாம். அதில் ராண்டி ஆர்டனை ரொம்பவே க்ளீனாகவே கோடி ரோட்ஸ் பீட் பண்ணிட்டாரு. அதாவது இது வேறு ஏதாவது விதிமுறையில் முறிஞ்சாலாச்சு, சரி அவங்க பேப்பருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஓகே அப்படின்னு சொல்லலாம். WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனும் கோடி ரோட்ஸ்க்கும் பல மேட்ச் நடத்தணும், பல ஃபியூட் நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போவே திட்டம் போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனால் லைவ் ஷோவில் லைவ் மக்கள் மத்தியில் இதை பார்த்தீங்கன்னா நடத்தி அதில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற மாதிரி காட்டிட்டாங்க. இதுக்கப்புறமா வெள்ளையும் சொல்லியமா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பேப்பர் நடத்தி என்னத்தை புடுங்க போறாங்க அப்படின்னு தான் தெரியல. சரி, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. செல்சுகிரீனுக்காக WWE பார்த்தீங்கன்னா சில நாட்கள் வந்து சாம்பியன்ஷிப்பாக அவங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டாம் 30 நாளைக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நான் சொன்னது தான். செல்சுகிரீனுக்கு இன்ஜுரியாக இருக்குதுங்கிறது ஃபேஷியல் போனில் மேக்ஸிமம் மூஞ்சில் அடிப்பட்டவங்கெல்லாம் மாஸ்க் போட்டுட்டு வந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இவங்க இன்ஜுரிங்கிறது சீரியஸ் இன்ஜுரி, ஆல்ரெடி இன்ஜுரியான இடத்துல அடிப்பட்டதுனால எலும்பு புரோக்கனாக இருக்குது. 30 நாள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெஸ்லிங்கில் சண்டை போட வேண்டாம், பட் ஆனால் 30 நாளும் சாம்பியன்ஷிப்பை வச்சு கொண்டு வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். 30 நாளைக்கு அப்புறமா நயா ஜாக்ஸ் எதிர்த்து மோத போகிறாங்க. அந்த அம்மா குண்டி முகத்தில் பார்த்தாலே அவங்க முகம் பெந்து போயிடும், அதனால தான் பேந்து போச்சு. மறுபடியும் சண்டை போட வராங்க. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த தடவை உமன் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணும்போது செல்சுகிரீன் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அணிஞ்சிக்கலாம். இன்னைக்கு செல்சுகிரீனுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த வரவேற்பு கிடச்சிருந்தது. ஒரே நாளையில் பார்த்தீங்கன்னா மிட் கார்டில் இருந்த ஒரு சாம்பியனை ஒரு மெயின் கார்டு சாம்பியன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மெயின் கார்டு ரெஸ்லராகவும் செல்சுகிரீன் மக்கள் மத்தியில் ஆகியிருக்கிறாங்க. ஆக்சுவலி செல்சுகிரீன் டிகிரேட், ஏன்னா அந்த ரெஸ்லருக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ரெஸ்லர், அவங்களுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறமா அந்த சாம்பியன்ஷிப் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்ச நாள் வச்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இப்படி ஒரு விதிமுறையை கொடுத்தது நல்ல விஷயம் தான். 30 நாள் தானே தெரியாது, சரிங்களா? சரி, செல்சுகிரீன் வரும்போது மாஸ்க் போட்டுட்டு தான் வருவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முகத்தில் அடிபடும் போது இந்த மாதிரி தான் மாஸ்க் போட்டிருக்கிறாங்க. இதுமே வரும்போது எப்படிப்பட்ட மாஸ்க்கை போட்டுட்டு சண்டை போட வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு கெவின் ஓவன்ஸும் சிஎம் பாங்கும் பேசுகிற செகமெண்ட்டில் 2 விஷயத்தை தாக்குதிருப்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் பங்கை தாக்கணும்னா அவருடைய சின்ன வயசு விஷயத்தை தான் சொல்லுவார். ஆக்சுவலி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பங்கோடைய பேர் வந்து பில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிங் நேமாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவார். பில்லுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் மேட்ச் நடந்திருக்குது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில். அப்போது கெவின் ஓவன்ஸ் வந்து ஒரு ஏழ்மை வீட்டு பையன் அப்படிங்கிறனால கிழிஞ்ச ஜாக்கெட்டு அப்புறம் ஷூலாம் கிழிஞ்சிருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படி, ஏன்னா அப்போ ஒரு சீனியர் இல்லை, அதனால் ROH கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இவரை பயங்கரமாக ராகிங் பண்ணியிருக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காகவே இன்னைக்கு மக்கள் மத்தியில் கெவின் ஓவன்ஸ் உடைச்சிருப்பாரு. இது ஸ்கிரிப்டான்னு தெரியல, இதை கேட்டு கடுப்பான பங்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. சரிப்பா, நான் அப்படிலாம் பண்ணேன், ஓகே சரி, ஆனால் நீ ஒரு கிழவங்கிட்ட உன் சாம்பியன்ஷிப்பை தோற்று போயிருக்கிற. 2018 நீ யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கும்போது உன்னுடைய டைட்டில் வந்து நீ நல்லா கொண்டு போகலை. சில நாட்கள்லேயே நீ வந்து கோல்டு பர்கிற டைட்டில் டிஃபன்னா ஒரு ஜாக்காம ஒரு ஸ்பியர், ஒரு சில வினாடிகள் தான் அந்த மேட்ச் நடந்தது. சில வினாடிகள்லேயே ஒரு கிழவங்கிட்ட டைட்டில் தோற்று போனேன், நான் அந்த மாதிரி எவங்கிட்டையும் தோற்று போகலை, அப்படிப்பட்டவன் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு கிண்டல் வச்சிருப்பாரு. அதாவது இவங்க போகிற போக்கில் கோல்டு பர்க்கு இங்கே அழைச்சிருப்பாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் தான் பிடிச்ச நாளைக்கு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.